ஐயா வணக்கம் ஐயா. நமஸ்காரங்க மிஸ்டர் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சிறப்புங்க ஐயா. ஐயா, கடந்த எபிசோட்ல கடகத்தை பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. சரி. சிம்ம ராசின்னு சொல்லும்போது பெரிய ஒரு ஆளுமை தான். ஏன்னா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவங்க, நாட்டை ஆள்றவங்க, மாபெரும் உச்சத்தை தொடர்றவங்க, இவங்க எல்லாமே சிம்ம ராசி தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக. இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லுவோம் தனி கெத்து தான். யாரை கேட்டாலும் சிம்ம ராசி இல்லை, நாங்களாம் சிம்மம் அப்படிம்பாங்க. அப்படி சொல்லுவாங்க. உண்மைதான். அது வந்து ஒரு இதாவே பேராவே ஆயிடுச்சு. ஆனா அவங்க வாங்குற அடியெல்லாம் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி சிம்மம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க, உங்களோட புரிதல். என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு வணக்கம். இப்போ வந்து நீங்க சிம்மம், இந்த சிம்மத்தை ஆளக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சிம்ம ராசியில மகம் நட்சத்திரம் இருக்குங்களா? பூரம் நட்சத்திரம் இருக்குதா? உத்திரம் 1ஆம் பாதம். உத்திரம் 1ஆம் பாதம். அதாவது மகம் வந்து கேது, பூரம் வந்து சுக்கிரன், உத்திரம் வந்து சூரியன். இந்த 3 கிரகங்களை அடக்கியதுதான் சிம்மம். அப்போ வந்து அந்த கேது அப்படிங்கிறது சிம்மத்தை வாழ்வதற்கும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா பழசை மறக்காமல் இருப்பதற்கும், இந்த சுக்கிரனாகப்பட்டது இவங்க வாழ்க்கையில திங்க் பண்ணி அவங்க ஆசைப்பட்டு அடையணும்னு நினைச்சு அடைவதற்கும், உத்திரம் எதையுமே நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லுவதற்கும் ஆதாரமாக அந்த ராசியில இந்த நட்சத்திரங்களை அமைஞ்சிருக்குது. அப்ப சிம்ம ராசியில ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா நேர்மை, அவங்களுடைய அந்த குணாதிசயங்களே பிறர் மதிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த ஆளுமை, அந்த லீடர்ஷிப்பு, ஒருத்தர் இவங்களை பார்த்து மதிக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கும். 10 பேர் பாக்குறாங்கன்னா இவங்களுக்கு சரண்டர் ஆயிடுறாங்க. அது ஏன் எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா தோரணே ஒரு வித்தியாசமா இருக்கு. என்னப்பா அங்க பிரச்சனை அப்படிங்கிற தோரணம் வரும். அந்த கெத்து, இவங்கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, என்னைக்குமே அந்த வெள்ளையும் சொல்லையுமாக டிப்டாப்பா இருப்பாங்க. அப்போ அது போக இவங்க கிட்ட அந்த குணாதிசயங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது வந்தாவே இவங்களுக்கு சலாம் போட்டு பேசக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய தோரணையும் இருக்கும். இவங்க எதிரும் பார்ப்பாங்க இல்லைங்களா ஐயா? அந்த மரியாதை, சுயமரியாதை அதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் அந்த மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க வந்து இவரை புகழ வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும். மைனஸும் அதுதான் கண்டிப்பா. ஏன்னா எல்லாரும் வந்து போய் உங்களை மாதிரி யாரும் இல்லைங்க, நீங்க வேற லெவல் அப்படின்ட்டு உங்களை நம்பிடுறாரு முழுசா. இப்ப சிம்ம ராசிக்காரங்க கூட எப்பவுமே ஒரு 5 பேர் 10 பேர் கூட்டமாவே இருப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து இப்போ வேலைக்கு போற வரைக்கும் இருப்பாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க வந்து சிம்ம ராசிக்காரங்கள நீங்க தான் சார், நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க சார், உங்களாதான் சார் இந்த காரியம் முடிஞ்சது அப்படின்னு அவரை பத்தி புகழ்ந்தீங்க அப்படின்னா உங்களை வெளியே போன்னு சொல்லிடுவாரா? இல்லை உங்ககிட்ட பழகாம இருப்பாரா? இப்ப நீங்க இருக்கிறீங்க, என்னை புகழ்றீங்க, நான் என்ன செய்வேன்? சரி, நாளைக்கு 4 சூட்டு எச்சா வச்சுக்கலாம், 4 வீடியோ எச்சா எடுத்துக்கலாம், அப்படித்தானே செய்வேன். கண்டிப்பா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் இவர்களை சிம்ம ராசிக்காரங்களை புகழ்கிறார்களோ அவங்க எல்லாமே இவங்க பக்கத்தில் இருப்பாங்க. அப்ப அந்த புகழுக்கு உரியவர்கள் சிம்ம ராசிக்காரங்க தான். அதே சமயத்துல சிம்ம ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உழைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு இவங்க வாழ்க்கையில முன்னேறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் ஆயிருது இவங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்ப்பதற்கு. இருட்டிலிருந்து வெளியில வர்றக்கே 45 வருஷம் ஆயிரும். அந்த 45 வருஷத்துக்கு மேலதான் இவங்களுடைய வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கை, இவங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை, ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை. இப்ப பாத்தீங்கன்னா ரஜினியும் சிம்ம லக்னம் தான். ஆனா அவருக்கு சனி கேது கோடை சேர்ந்திருக்கிறதுனால எளிமையான வாழ்க்கை. அவர் பேச்சே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும், விமர்சனத்துக்கு உள்ளாகி அதே ஹிட் ஆயிரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு புகழ், அந்த பெருமை எல்லாமே சிம்மராசிக்கு எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, ஆனா வந்துடும். நிறைய ஆளுமையிலே சிம்ம லக்னம் சிம்ம ராசியா தான் இருக்கிறாங்க.
கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஆளக்கூடிய முதலமைச்சர் அவரும் பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் தான். கண்டிப்பா. இப்போ வந்து சிஎம் ஸ்டாலினுக்கும் சிம்ம சிம்மன் தான். அது போக சரவணா ஸ்டோர்ஸ் லெஜண்ட் சரவணா ஸ்டோர் லெஜண்ட் அவரும் சிம்மன் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறார். ஆனா அதற்கு காரணமா அப்படின்னா சிம்ம ராசியில பிறந்துட்டாவே அவங்களுக்கு தோல்வி என்பது இல்லை. அப்ப அந்த அளவுக்கு பெரிய ஆளா வளர்வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லலாம், மறைந்த நம்ம ஜெயலலிதா அம்மா மகம் சிம்மம் சிம்மம் மகம் ஜெகத்தை ஆளுனாங்க. அவங்க ஆண்டுட்டு அவங்க பேர் பல 100 வருஷமானாலும் மறையாத அளவுக்கு இன்னைக்கும் இருக்கிறாங்க இல்லையா மக்கள் மனதில். கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி சிம்மம்னாவே என்னைக்கும் அழிவே இல்லை. அப்படி பிறந்தவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. ஆனா இவங்களுக்கு வந்து மனைவி அமைகிறாங்க இல்லையா, இந்த 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா சனியுடைய வீடு. அப்ப அந்த சனியுடைய வீடு மனைவியா அமையறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய மனைவியால், இப்ப ஆணா இருந்தா பெண், பெண்ணாக இருந்தா ஆண், அப்ப அவங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் ஒரு 5 வருஷம் கழிச்சு டப்பு டப்பு டப்புன்னு வளர்ந்துட்டே இருப்பாங்க. அப்ப மனைவியால் வளர்ச்சி. ஏன் சொல்றேன்னா இந்த சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் உச்சம் சுக்கிரனுடைய வீட்டுல. அப்ப அந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வளர்ச்சி. சூப்பரா சொன்னீங்க. ஆனா 7ஆம் பாவம் வந்து ஒரு பிரச்சனையாவே சொல்றாங்க. நம்ம வெளியே ராஜா மாதிரி இருக்கோம், ஆனா வீட்டுக்கு போயிட்டோம்னா என்ன அடி மச்சான் அப்படிங்கிற மாதிரி. நான் உள்ள அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. நான் வந்து இப்ப வளர்ச்சியை தான் சொல்லி இருக்கிறேன், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனிமேல் சொல்றேன். அப்ப வந்து சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில ராஜா மாதிரி இருப்பாங்க. அவங்க உட்காருவாங்க, எந்திரின்னு எந்திரிப்பாங்க. எப்பேற்பட்டவங்களையும் சொடக்கு போட்டுதான் வேலை வாங்குவாங்க. எப்பேற்பட்டவங்க அதை எடுத்துட்டு வா, அதை செஞ்சுட்டு வா, அதை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றதுதான் சிம்மராசிக்காரங்கள். ஆனா வீட்டுக்குள்ள போனா பொட்டி பாம்பாயிருவாரு. அப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ள சங்கடம், சலிப்பு, பிரச்சனை, எதிர்வாதம் இது போயிட்டே இருக்கும். ஆனா அப்படி இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வீக்னஸ் பாயிண்ட் அங்கேதான். ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை சிறப்பா எங்கேயோ போயிருவாங்க. இப்ப ரஜினி அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்குது இல்லைங்களா. அப்ப ரஜினிக்கு காரணம் வந்து அந்த சனியும் கேது சேர்ந்தங்காட்டி தான் அந்த எளிமை வந்துச்சு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே சிம்ம ராசிக்காரங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது 7ஆம் வீடு சனி வீடு அமையறதுனால எப்பேற்பட்ட மனைவியா இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பாதகத்தை கொடுத்துருவோம் இல்லைங்களா. ஆனா அதே சமயத்துல அந்த 7ஆம் வீட்டுல தான் சதயம் அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்குது. அந்த சதய நட்சத்திரங்கிறது யாருது? ராஜராஜ சோழன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா புகழ்மிக்க அரசாண்ட ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த ராஜராஜ சோழன் ஒரு அரசன் மாதிரியாக இந்த சிம்ம ராசிக்காரங்கள் வாழ்வாங்க. யாரால? அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய மனைவியால. பெரும்பான்மை என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்போ ஒரு ஆண் மகன் இருக்காரு, ஒரு மனைவியை கல்யாணம் பண்றாருன்னா அந்த மனைவியை வந்து சந்தோஷமா வாழ்றதே அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கண்டிப்பாக. அப்ப அந்த மனைவிக்கு வந்து மன கஷ்டம், மன உளைச்சல், மன வேதனை இது எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு சொத்து வேணா இருக்கலாம், 2 தலைமுறைக்கு சொத்து வேணா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. இவரை போய் கட்டின நேரம் நான் எங்கேயாவது வேற யாரையா கட்டியிருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன். எனக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், எனக்கு நிம்மதி மட்டும்தான் வேணும் அப்படின்னு வேதனைப்பட்டு இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப தனுசு எழுதிட்டீங்கன்னா ஆன்மீகத்தை வளர்க்குற ஒரு கிரகம். கண்டிப்பா குரு பகவான் இருக்காரு, தனுசு வீடு. ஆனா சிம்மங்கிறது என்னன்னா ஆன்மீகம் சேர்த்துதான். ஆனா ஆன்மீகத்தோட அறிவு, அதாவது தர்மம். கண்டிப்பா ஆன்மீகம் தர்மத்தையும் கரெக்டா நெறியா வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி போறது சிம்மன் சொல்லலாம் இல்லைங்களா. கண்டிப்பாங்க. ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 5, 8 குடையவர் யாரு? குரு பகவான். 5ஆம் இடத்துக்குரியவர் யாரு? குரு பகவான் தான். சில நேரங்களில் சிம்ம ராசிக்காரரே நெறி தவறி விடுவார்கள். அப்ப தவறான வழியிலும் போயிடுவாங்க, மனைவிக்கு துரோகமும் செஞ்சிடறாங்க, ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருந்தாலும் அதுலயும் அடிபட்டுறாங்க. சில நேரங்கள்ல அவங்க பேர் கெடும், அவங்களுடைய புகழ் கெடும். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையாக சிம்ம ராசிக்காரங்கள் இருக்கணும். ஆனா மேஜர் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா அந்த புகழ், அந்த புகழுக்கு வந்து ஒரு சின்ன தகராறுன்னா ரொம்ப பணம் போனாலும் பிரச்சனை இல்லை, பணம் சொத்து எல்லா பிரச்சனைகளும் சம்பாரிச்சுக்கலாம்.
ஆனா பேருக்கு ஒரு கலங்கம் வந்துருச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுவாங்க இல்லைங்களா? அவங்க பணத்தை பத்தியோ அவங்களுடைய வசதி வாய்ப்பை பத்தியோ கண்டிப்பா கவலைப்படவே மாட்டாங்க. அவங்களுடைய பேர், அவங்களுடைய புகழ், அவங்களுடைய இமேஜ் எங்கேயும் கிடக்கூடாது. கூடாது. இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு எங்க பாதிக்கப்படுறாங்க, எங்க துரோகம் நடக்குது, எங்க சதி நடக்குது அப்படின்னா அவங்க மலையேறி போக வேண்டியது இல்லை. அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்களை சுத்தி இருக்கிறாங்க இல்லையா, அந்த 10 பேர்னாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்கனாலதான் இவங்க விஷயம் லீக் அவுட் ஆகுது, இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது, இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கிக்கிறது, லாக் ஆகிறது அவங்கனாலதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே தலபூர கண்ணா இருக்கணும், ரொம்ப உஷாரா இருக்கணும். வாழ்க்கையில யாரை முழுசா நம்பினாலும் அதுல வந்து உஷாரா நம்பிட்டா பிரச்சனை இல்லை. முழுசா நம்பிட்டா அப்ப யாரதான் நம்புறது? யாரையுமே முழுசா இப்ப வந்து நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன்னு யாரையுமே 100% நம்பவே கூடாது. ஒரு 70% நம்பலாம், 80% நம்பலாம். மனைவியை நம்பலாம். நம்ம வெளியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் அப்படின்னா அந்த காலத்துல தான் நண்பர்கள் உயிருக்கையா இருந்தாங்க. இந்த காலத்துல 90% தான் சொல்ல முடியும், 100% சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து நான் வந்து இந்த பதிவுல நான் வெளிப்படையா சொல்றேன். எல்லாத்துக்குமே ஆசை, பேராசை, பெருநஷ்டம். அவங்க நல்லவங்களா இருந்தாலும் அவங்களுடைய துணைவியோ அவங்களுடைய நட்பு விட்டாரமோ அவரை கெடுத்துருது. அப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நண்பரா இருக்கிறேன். நான் எது வந்தாலும் உங்களுக்கோசரம் தாங்கிக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, எனக்கு வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னையே தூண்டி விட்டு உங்ககிட்ட அவ்வளவு சம்பாதிக்கலாம் இவ்வளவு சம்பாதிக்கலாம், அவங்களுக்கு நீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு மனசை கெடுத்து என்னை கெட்டவன் ஆக்கிடுறாங்க. இல்லைன்னா 100% நல்லவனா நான் உங்களுக்கு இருக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடுறாங்க. அதனால சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் யாரையும் 100க்கு 100% நம்பாமல் ஒரு அளவா நம்பி அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஐயா, இந்த சிம்ம ராசியில குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வளர்ச்சி, ஒரு பிரம்மாண்டமா ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த வகையில் உண்மையா? குழந்தை பிறப்பு என்பது 5ஆம் இடம். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான். இப்ப அந்த 5ஆம் இடம் குரு பகவானுடைய வீடாயிட்டு அந்த குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு நேர்மையான புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தெய்வ அனுகூலமா இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அந்த குழந்தைகளால் இவங்க சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அப்ப அந்த 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சதுனால இவர்கள் புத்திரர்களை வளர்க்கலாம், புத்திரர்களுக்கு எவ்வளவு வேணா செலவு செய்யலாம். ஆனா அந்த புத்திரர்கள் தலையெடுத்து அவங்க மூலியமாக எனக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமா, எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கலாம். அது சில சமயங்களில் நடக்காமலும் போகலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் என்பது ஒரு நல்ல இடம். அதே வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்சு 12ஆம் இடத்துல உச்சமாகுது. அப்ப அந்த 5ஆம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலா எடுத்துக்கோங்க, 12ஆம் இடத்தை ஒரு விரயம்னா ஒரு வியாதியா எடுத்துக்கோங்க. அப்ப அந்த 8ஆம் இடம் என்பது பாதகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல விரைய செலவு, தெண்ட செலவு, அசிங்கம், அவமானம் கண்டிப்பாக வந்தே தீரும். இன்னொரு விஷயம் இதில் நல்லதும் இருக்குது. 8க்குரிய கிரகம் 12ல போய் மறையிறாரு. அப்ப வந்து திடீர் ராஜயோகம். அந்த திடீர் ராஜயோகத்தால் இவங்களுக்கு இன்னைக்கு வந்து குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து 10 ரூபாய்க்கு வழியிலன்னு வச்சுக்கோங்களேன், இதே 40 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு அவங்க பெரிய லெஜெண்டா இருப்பாங்க, பெரிய செல்வந்தரா இருப்பாங்க, பெரிய செல்வாக்கா இருப்பாங்க. அவங்களுடைய சரித்திரத்தை அவங்களே சொல்லுவாங்க. இது மாதிரி நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தேன், நான் தெருவில் படுத்துட்டு இருந்தேன், நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு 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 இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் அந்த குரு 12ஆம் இடத்தில் உச்சமாவதுதான் கடகத்துல. அப்ப வந்து 8க்குரிய கிரகம் 12ஆம் இடத்துல மறைஞ்சதுனால இந்த சூப்பர் ஸ்டார் யோகம் வந்திருக்குது. இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு என்ன தெய்வம்? அருமையான கேள்வி கேட்டீங்க. இவங்களுக்கு வந்து ராசி அதிபதி சூரியன். 5ஆம் இடம் என்பது குரு, சூரியன் குரு. 9ஆம் இடம் என்பது செவ்வாய். அப்போ வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், குரு இது மூணும் சேர்ந்தால்
சிவராஜ யோகம். அப்ப இந்த சிவராஜ யோகத்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு அழிவே இல்லை. இவங்க சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம், ஆரம்பத்துல கஷ்டப்படலாம், மனைவியால கஷ்டப்படலாம், மக்களால கஷ்டப்படலாம், எல்லா கஷ்டமும் தீர்ந்து ஃபைனல் டெசிஷன் என்னன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இவங்க வாழ்க்கை. அதனால இவங்க சிவனை கும்பிடலாம், குரு பகவானையும் கும்பிடலாம், முருக பகவானையும் கும்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா மனசார என்னைக்குமே சிவனையும் குருவையும் முருகனையும் கண்டிப்பாக கும்பிட்டு வர சொல்லுங்க. இவங்களுடைய கஷ்டங்கள் மழை போல் இருந்தாலும் பனி போல் கண்டிப்பாக எல்லாமே சாந்தியாகும், நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். ஓகேங்க, நன்றி.